which device is used to identify the presence of electric charge on the object. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல எலக்ட்ரிக் சார்ஜ் மீன்ஸ் வந்து மின்னூட்டம், சரி மின் கட்டணம் கிடையாது, இது மின்னூட்டம் அப்படின்னு வரும், நான் தப்பா டைப் பண்ணிட்டேன். மின்னூட்டம் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சாதனத்துல மின்னூட்டம் இருக்கா இல்லையா அதை பாக்குறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆம்பியர் மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆம்பியர்னா என்ன சொல்லுவோம், 1 ஆம்பியர் 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்றது கரண்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மின்னோட்டத்தை பத்தி வந்து என்னன்னா பேசுற மீட்டர் தான் என்ன அப்படின்னா இந்த ஆம்பியர் மீட்டர். அதனால இது வராது. ஆனா கேள்வி வந்து சார்ஜ் மின்னூட்டத்தை வந்து சொல்றாங்க, அதனால இது வராது. அடுத்து எலக்ட்ரோஸ்கோப் இருக்கு. எலக்ட்ரோ இது என்ன மீன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஒரு சாதனத்துல இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு எதை யூஸ் பண்ணா பி தான் கரெக்டா இருக்கு. மல்டிமீட்டர் மீன்ஸ் வந்து ஒண்ணு கிடையாது, அந்த மீட்டர் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணலாம், கரண்ட் வந்து மெஷர் பண்ணலாம். அதாவது ஒரு டிவைஸை வச்சு மல்டிபிள் இதுக்கு யூஸ் பண்றதுனால அது பேரே வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டினுக்கு சம்பந்தப்பட்ட கிடையாது. அடுத்து ஓம் மீட்டர். ஓம் சம்பந்தப்பட்டது என்ன, ரெசிஸ்டன்ஸ் மின் தடைப்பட்டது. மின் தடையை பத்தி பேசுறதா வந்து ஓம், ரைட்யா. அப்ப மின் தடைன்னு வரும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும், ஆனா கேள்வி எலக்ட்ரிக் சார்ஜ், அதனால இதுவும் வராது. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோஸ்கோப், அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும்.